Morning friends. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எஸ்டர்டே வச்ச அந்த டெஸ்ட் கொஸ்டினோட டிஸ்கஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் கிளாஸில் வந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போதைக்கு ஒரு 20 மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின் மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். ஈவினிங் கிளாஸில் ரிமைனிங் 20 கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா CFEs ஃபார் ஆக்டோஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது ஒரு ஆக்டோஹெட்ரல் மற்றும் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட CFSE கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ரிலேஷன் போட்டு கேட்கலாம். ஸோ நமக்கு தெரியும், அதாவது டெல்டா டீன்றது வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட CFSE வேல்யூ, டெல்டா ஓ அப்படின்றது வந்து ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட CFSE வேல்யூ. ஸோ இதோட ரிலேஷன் என்ன, ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா, இல்ல டெல்டா டி அதிகமா இருக்குமா, டெல்டா ஓ அதிகமா இருக்குமா, அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல்டா ஓ, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டி இஸ் லெஸ் தென் டெல்டா ஓ, டெல்டா ஓ தான் அதிகமா இருக்கும், இதை விட டெல்டா டி வர. அப்போ மைனஸ் ஏ மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மைனஸ் வராது, பிளஸ் தான் வரும். ஸோ ஆன்சர் இது பிளஸ் 4/9 டெல் ஓன்றதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின், which one of the following has high spin complex? High spin complex has a largest CFSE. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதுக்கு வந்து லார்ஜஸ்ட் CFSE கேட்குறாங்க. ஹை ஸ்பின் மீன்ஸ் நம்ம சொல்லி படிச்சிருக்கோம், ஹை ஸ்பின் தான் படிச்சிருக்கோம். அதுல என்ன இருக்கும், சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், அந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதே இது லார்ஜஸ்ட் CFSE அப்படின்னா என்ன, CFSE வேல்யூ அந்த ஃபார்முலா CFSE equal to minus 0.4x plus 0.6 y into del O plus P. இதான் ஆன்சர். இதான் வந்து CFSE ஃபார் ஆக்டிவேட்டர். ஏன் ஆக்டிவேட்டர் சொல்லி எடுத்துக்க அப்படின்னா எல்லாமே என்னது 6 week also ஆக்டிவேட்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது M1 இஸ் a 2+ complication. D5 என்ன வரும் அப்படின்னா T2G 3EG2 வரும். அப்போ minus 0.4 into 3 plus 0.6 into 2 into O. ஏன் P இல்லை, P இல்லை பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே இல்லை, அதனால வந்து P வந்து 0 தான். அப்படின்னா வரும் minus 1.2 plus 1.2 12O. அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும் ஈக்குவல் டு 0. இதுக்கு CFSE ஈக்குவல் டு 0 வரும். அடுத்து குரோமியத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரோமியம் 2+க்கு ஸ்காண்டியம் குரோமியம் D4 மீன்ஸ் T2G3 EG1. அப்போ CFSE equal to minus 0.4 into 3 plus 0.6 into 1 into 12O. அப்புறம் minus 1.2 plus 0.6 equal to minus 0.6. original value 0.6. with M3 plus அதேதான் D4 means minus 0.6 தான் வரும், இதுக்கும் 0.6. குரோமியம் 3+ means குரோமியம் 3+ அப்படின்னா D3 கான்ஃபிகரேஷன், D3 அப்படின்னா T2G3 EG0 அப்படின்னா வரும் minus 0.4 into 3 plus 0.6 into 0 into 12 அப்படின்னா வரும் minus 1.2 plus 0 is equal to minus 1.2. இது ஆன்சர். இதுக்கு ஆன்சர் 1.2 minus 1.2. இது 0, இது 0.6, 0.6, இது 1.2. அப்போ இதுக்கு ஆன்சர் D is answer, largest CFSE. அடுத்து third question, which one of the following is the spin only magnetic moment? அதாவது இதுக்கு வந்து ஸ்பின் only மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்குறேன். ஸோ இங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இங்க இருக்கிறேன் K3
FeCN6 இதுதான். இப்போ இதுக்கு ஆன்சர் மாறும். FeCN6 மேல 3 மைனஸ். அப்ப இங்க இருக்கு எக்ஸ்க்கு என்ன வரும்? எக்ஸ்க்கு என்னது அந்த மெட்டலோட ஆக்சிஸ்டேட் வரும். எக்ஸ் ஈக்குவல் வரும் +3 வரும். அப்ப அயன் 3+ என்ன அப்படின்னா என்னது D5 கான்பிகேஷன். ஓகேங்களா? D5 கான்பிகேஷன். ஸோ D5 கான்பிகேஷன் அப்படின்னா எப்படி எலக்ட்ரான் ஃபுல்லாக இங்க இருக்கிற என்ன லிகாண்டு? ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்டா ஃபர்ஸ்ட் T2G ஃபுல்லாக போய் எங்கே போகும்? என்னது ஆப்ஷன் என்னது? T2G5. CFS என்ன வழியும் வந்த மாதிரி இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்? 1 போட்டுருவோம். 1 2 3 4 3D சிமிலர் கிளாஸ் இருக்கு. ஒன்றும் உள்ளா இருக்கு. அப்ப என்ன வரும்? மேக்னிஃபைங் மீன்ஸ் போட்டு root of n into n plus 2. So root of 1 into 1 plus 2. Root 3 can have value 1.732. The answer. That answer option is answer. Okay. அடுத்த question. என்ன question? The one with the largest CFSE. எதுக்கு வந்து largest CFSE? ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? வீக்லிகான். இது வீக்லிகான். இது நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா வீக்லிகான் என்ன இருக்கும்? CFSE ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் லிகான் இங்கேயே அம்மைன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ருத்தினியம் இருக்கு. பார்த்துக்கோ. அதாவது டி பிளாக்ல இருக்கிற 3D 4D 5D சீரீஸ்ல எதுக்கு அதிகமான CFSE இருக்கும்? 5D அதிகமா இருக்கும். இதோட 3D and 4D விட. இப்ப 4Dக்கு அதிகமா இருக்கும். இதோட 3D விட. இது ஆர்டர். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க என்னது? NGS3 அடுத்த நாள் இருக்கு. CN இருக்கு. ரெண்டு இது ஸ்ட்ராங் லிகாண்ட். CN ஸ்ட்ராங் லிகாண்ட். ஓகேங்களா? ஸோ போது இந்த சி ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ் தான் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்ட் CFSE கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். அடுத்து which one of the following has a zero CFSE? எதுக்கு வந்து zero CFSE? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒவ்வொரு லிகாண்டுக்கும் ஒவ்வொரு பெட்லைன் கான்வெக்ஷன் கற்றுவோம். இது லோ ஸ்பின்னா இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா D5. இது D5 மீன்ஸ் T2G5. ஹை ஸ்பின்னால D5 அதே என்னது T2G3 EG2 அடுக்கணும். இது லோ ஸ்பின் கோபால்ட் D7 means T2G6 EG1. இது ஹை ஸ்பின் D3 கான்ஃபிகரேஷன். அப்புறம் T2G3 வரும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இங்க கிடைக்கிற பார்த்தீங்கன்னா 0.4 into 5 அப்படின்னா வரும் -2.0 வரும். ஏன் வந்து நம்ம வந்து ஈஜிகள் இல்லை, இங்கெல்லாம் இல்லை, ஈஜியில் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. இங்க பார்க்கும்போது என்ன வரும்? -0.4 into 6 plus 0.6 into 1 அப்படின்னா வரும் -2.4 plus 0.6 equal to 1.8 -1.8 வரும். இதுக்கு வந்து இதுக்கு பார்க்கும்போது -0.4 into 3 -1.2 கான்செப்ட். இதுக்கு பார்க்கும்போது -0.4 into 3 plus 0.6 into 2 அப்படின்னா வரும் -1.2 plus 1.2 அப்படின்னா வரும் equal to 0. இதுக்கு என்னது CFSE எப்படி இருக்கு? 0வா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து CFSE வேல்யூ -1.2, இந்த மெட்டீரியல் CFSE வேல்யூ +1.8, இதுக்கு வந்து -2.0. ஸோ கொஸ்டின் படி நம்மளுக்கு வந்து எது வந்து ஜீரோக்கு ஸ்பிளிட்டிங் அப்படின்னா ஆப்ஷன் பிக்கு தான். அடுத்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சில கேட்டிருக்காங்க. CFSE வேல்யூ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் CFSE இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் லிகானோட ஸ்ட்ரென்த் அதிகமாக, அது ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தால் அது வந்து CFSE எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். வீக் லிகாண்டா இருந்தால் CFSE எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து எதை பேஸ் பண்ணி? ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் இருக்கு, ஒரு அமைடு, ஒரு டையமைடு இருக்கு, ஒரு ஃபெடின் இருக்கு, ஆக்சைடு இருக்கு, EN இருக்கு, ஆக்சைடு இருக்கு, அடுத்து EN இருக்கு.
ஸோ நம்ம பார்க்கும்போது இதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுல பாத்தீங்கன்னா எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னா இது ஸ்ட்ராங் லிகாண்ட் இஎன் தான் ஸ்ட்ராங் லிகாண்ட் இஎன். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா இஎன்கிறது என்ன வரும் ஃபிடின் வரும். இஎன்கிறது என்ன வரும் ஃபிடின் வரும். ஃபிடிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஆக்சிலேட்டோ வரும். ஆக்சிலேட்டோ இஎன்கிறது என்ன வரும் ஆக்சிலேட்டோ வரும். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஐஎமைடு வரும். அமைடு இதுதான். அப்ப இதை ஆர்டர்ல பார்க்கும்போது இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகாண்ட் வச்சு ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகாண்ட் நம்ம எதை வச்சு பார்ப்போம் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சிஎஸ் வச்சு பார்ப்போம். ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சிஎஸ் வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆர்டர். ஸோ இதான் வந்து சிஎஃப்எஸ்சி இன்க்ரீசிங் ஆர்டர் வேல்யூ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், 7th question. The complex has obey EN rule. எது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து எலக்ட்ரான் கவுண்ட் மெத்தட், இன்னொன்று வந்து ஆக்சிஸ்டிக் மெத்தட். நம்ம வந்து எதுக்கு எலக்ட்ரான் கவுண்ட் மெத்தட் ஈஸி. ஓகேங்களா. பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா நிக்கலுக்கு ஆப்ஷன் ஆனது 28 4 ligands plus 8 is equal to 36. ஓகேங்களா. அடுத்து குரோமியத்தை பார்க்கும்போது என்ன வரும் 24 தானே. இங்க எத்தனை இருக்கு 3 plus இருக்கா -3 plus 12 அப்படின்னா வரும் 21 plus 12 வரும் 33 வரும். இதுக்கு 33 இதுக்கு 36 26 plus 3 plus 12 அப்படின்னா வரும் 29 plus 12 is equal to 41 வரும். இதுக்கு 41. இதுக்கு ஸ்கேண்டியம் டைட்டானியம் வேனடியம் 23 plus 12 is equal to 35 வரும். எப்படி பார்க்கும்போது இங்க இருக்க ஆன்சர்ல இதுக்கு வந்து இது வந்து இஎன் ரூல், அதாவது ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இது அட்டன் பண்ணது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் அந்த இஎன் ரூல், அதாவது 36 36 ஒபே பண்ணுது, அதாவது இஎன் ரூலை ஒபே பண்ணுது. ஓகேங்களா. அதுக்கு கொஸ்டின் என்னது 8th question. Which of the following statements not true about the nickel காம்ப்ளெக்ஸ். இங்க இருக்கிற நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இது வந்து கரெக்ட் இல்ல, பாசிட்டிவ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிக்கலுக்கு என்ன அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. இங்க இருக்கிற நிக்கலுக்கு என்ன நிக்கல் சார்ஜ் நிக்கல் 2+, அப்புறம் வரும் 3d8 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 எப்படி ஃபுல் ஆகும். இங்க இருக்கிற வீக் இருக்காங்க அப்ப என்ன ஃபுல் ஆகும் 2g 6eg2 இந்த மாதிரி ஃபுல் ஆகும். இங்க கிடைக்கிற EG2 மீன்ஸ் வந்து என்ன இருக்கும் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, என்ன இருக்கும் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பேராமேக்னெட்டிக் அப்ப இந்த இது கரெக்ட். அடுத்து இங்க சிங்கிள் பேர் இருக்கு, இது பேர் ஆயிரும் ஃபுல்லாவே இந்த மாதிரி பேர் ஆயிரும். அப்ப இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா 2 சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து 2 பாயிண்ட் சம்திங் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ. அப்ப இது கரெக்ட். metal cation possess 3 unpaired electrons. 3 paired இங்க அப்ப இதுல paired electrons இருக்கு. இது paired 1 2 3 3 paired electrons and 2 unpaired electrons. அப்ப இது கரெக்ட். அப்ப இது தப்பு இது தப்பு. ஏன்னா இது மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ என்னது 2.83 pm. இதான் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் false, not true track, not பார்க்கும்போது which of the following is correct statement about ஸோ இது இருக்கிற இந்த குரோமியத்தோட 3+ மீன்ஸ் D3 ஓகேங்களா. ஸோ D3 மீன்ஸ் இங்க வந்து என்ன அப்படின்னா D3 எப்படி இந்த மாதிரி இருக்கும் 1 2 3 ஓகேங்களா. ஸோ ஆக்டிவேட்டிவ் காம்ப்ளெக்ஸ் லிகான் ஃபுல் ஆகும், லிகான் ஃபுல் ஆகும். ஸோ இங்க ஒரு லிகான் ஃபுல் ஆகும், இங்க ஒரு லிகான் ஃபுல் ஆகும். CM அடுத்து எஸ்ல ஒரு CM, அடுத்து கீழே 3 CM. அப்போ ஆக்சுவலி இதோட கான்ஃபிகரேஷன் அது ஹைபிரிடேஷன் D2sp. அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்ல சப்போஸ் அவுட்டர் எப்படி வரும் அவுட்டர் அப்படின்னா sp3d2 வரும். இன்னர் அப்படின்னா அப்ப இது இந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது, அவுட்டர் கிடையாது. அவுட்டர் பண்ணிடலாம். அவுட்டர்ல
ஏன்னா அவுட்டர் இல்லை, ஏன்னா என்ன கன்விக்ஷன் வருது உங்களுக்கு வந்து D2sp3 வருது. ஸோ இது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், ஸோ அவுட்டர் கிடையாது. அதுக்கு டயாவா பேரா பார்க்கும்போது இங்க எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு, இங்க சிங்கிளா இருக்கா, அப்ப என்ன வரும் பேராமேக்னெட்டிக் மூமெண்ட், அப்ப என்ன கிடையாது, லேயர் கிடையாது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். அடுத்து 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which are the following has correct order of CFSC, அதாவது சொல்றாங்க ஸ்கொயர் பேனா கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பேனா கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, அடுத்து டெட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸஸோட சிஎஃப்எஸ்சி வேல்யூ ஆர்டர் கேட்கறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும், ஸ்கொயர் பேர் அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கும், ஆர்டர் அதிகமா இருக்கும், டெட்ராய்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த வந்து என்ன ஆர்டர் கரெக்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஓகேங்களா, இது அடிக்கடி கேட்டுருக்காங்க பிசிலாம். சைக்கிளுக்கு 11th கொஸ்டின், மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த 1.73 இந்த காம்ப்ளெக்ஸ் எது பெருங்க, இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்க காம்ப்ளெக்ஸஸ்ல மீதி 1.3 வந்துருந்தாங்க. 1.3 வரணும் அப்படின்னா இது எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், ஒன்லி 1 சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கணும். இதில் பார்க்கும்போது என்னது, இதுக்கு வந்து கோபால்ட்டு 2+ வந்து D9, இது நிக்கல் 2+ D8, இங்க இருக்கிற டைட்டானியம் 3+ வந்து ஸ்கேண்டியம் டைட்டானியம் D1. ஓகேவா, ஸோ ஸ்கேண்டியம் டைட்டானியம் சாரி D3 மீன்ஸ் ஸ்கேண்டியம் டைட்டானியம் D உள்ள வரும். கோபால்ட் 2+ வந்து D7. ஓகேங்களா, ஸோ இந்த D9 அப்படின்னும் போது இது வந்து எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். 1 2 3 இதான் D9 அப்படின்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கிறதுனால இந்த லிகாண்ட் ஷிஃப்ட் ஆகி நெக்ஸ்ட் டி அண்ட் பி ஆர்பிட்டல் போயிடும். அப்ப நான் இங்க வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும். இதே இது இங்கனது D7 எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6 7 இங்க எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3 இருக்கு. 3 வரும் 3.83 BM வரும். ஓகேங்களா, சப்போஸ் D8 அப்படின்னா D8 இருக்கு, ஆனா என்ன லிகாண்டு ஸ்ட்ராங் லிகாண்டு, அப்படின்னா அவங்க எலக்ட்ரான் ஃபுல்லா பேர் ஆயிடும். அங்கே இருக்கும் நம்பர் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் 0. ஸோ மீ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் அதே வழி தான் வரும். இங்கே ஒரு D1 இருக்குல்ல, D1 மீன்ஸ் என்ன வர வாய்ப்பு இருக்கு, D1 அப்படின்றதுனால எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால அங்க என்ன மேக்னெட்டிக் மோமெண்ட் வேல்யூ வரும் 1.73 சம்திங் வரும். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆல்சோ கரெக்ட் அண்ட் சி ஆல்சோ கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின் பார்க்கும்போது the octaedral spin only magnetic moment. இது வந்து எதுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் மோமெண்ட் வேல்யூ என்ன வரும்னு கேட்குறது. ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஆக்சிலேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா Fe வந்து 2+ மீன்ஸ் வரும் D6 வரும். D6 எப்படி ஃபில் ஆகும், 1 2 3 4 5 6 மிருகலிகாண்டு ஸ்ட்ராங் என்ன ஆகும், எலக்ட்ரான் பேர ஃபார்முலா அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி ஆயிருமா, 1 2 3 4 5 6 இங்க எலக்ட்ரான்ஸ் பேரா இருக்குமா, இருக்காது. பேரா இல்லாட்டி அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூ 0. அப்ப இது கிடையாது ரெண்டு ஏதாவது ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்து ஆப்ஷன் ஸ்டேட் Fe2+ மீன்ஸ் D6. D6 எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் 1 2 3 4 5 6. இங்க எத்தனை ஓகே, இங்க எத்தனை வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஏன்னா D6 தானே, D6னா Fe2+னா D6 தான் ஃபார்ம் ஆகும். ஸோ D6 தான் காம்பினேஷன் வரும். ஸோ 4 சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 இருக்கு. 4 மீன்ஸ் √4 × 4 + 2 என்ன வரும், 4 × 6 = 24 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வரும் 4 something வரும். கொடுக்கல இல்ல, அப்ப இது வராது, 1 பாயிண்ட் கண்டிப்பா வராது, இங்க வரும் 4 something வரும். ஆப்ஷன். அடுத்து 13th கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல இது வந்து ஆக்சியல் அனாக்சியம் கேட்டிருக்காங்க, சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஈஸி என்ன அப்படின்னா இதுதான் ஈஸி.
இதான் ஈஸி. இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது டி இஜட் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எலக்ட்ரான்ஸ் எங்க பர்சன்ட் இருக்கும் அலாங் த ஆக்சிஸ்ல. இந்த டி ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான்ஸ் எங்க பர்சன்ட் இருக்கும் அலாங் த ஆக்சிஸ். இதே இது எக்ஸ் ஒய் அப்படின்னா டி எக்ஸ் ஒய், இது ஒய் இஜெட் அப்படின்னா டி ஒய் இஜெட், டி இது இஜெட் எக்ஸ் அப்படின்னா டி இஜெட் எக்ஸ் அப்படின்னா இங்க எலக்ட்ரான் எங்க பர்சன்ட் இருக்கும் in between the axis, between the axis. இதுதான் இது. அப்ப இது என்னது, இது வந்து டிஜி, இது என்னது T2G. அப்ப T2 எங்க இருக்கும் நான் ஆக்சியல், ஆக்சியல் இருக்காது, நான் ஆக்சியல். T2Gல எங்க நான் ஆக்சியல், இஜில நான் ஆக்சியல். ஓகேங்களா? அப்ப எதுக்கா தப்பு, இது தப்பு, இதுவும் தப்பு. அப்ப நான் வரும் 2 1 4. ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கும்போது இது வந்து இங்க வந்து பேராமேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்லிட்டாங்க. ஆனா எப்ப சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற இந்த எஃப்இ வந்து என்ன ஆக்சிஜன் வரும் +3 வரும். +3 அப்படின்னா அதோட அவுட்டர்மோஸ்ட் காம்பினேஷன் பார்த்தா D5. என்ன இருக்கும் இதுக்கு லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட்னா பேரப்பாயிரும்ல அப்படின்னா 1 2 3 4 5 D5. ஸோ D5ல இருக்கிற இதுவும் பேராமேக்னெட்டிக் மூமெண்ட். ஏன் பேராமேக்னெட்டிக் மூமெண்ட், இதற்கு ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதனால பேராமேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 15. Which of the following compound is paramagnetic? இது வந்து பேராமேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஸோ இங்க இருக்கிற குரோமியம் 2+, அது குரோமியம் 2+, இது நிக்கல் 2+, இங்க அயன் 2+, இங்க கோபால்ட் 3+. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன வேணும், இங்க குரோமியம் 2+ மீன்ஸ் என்ன வரும் D4 வரும், இங்க நிக்கல் 2+ மீன்ஸ் D8 வரும், இங்க அயன் 2+ மீன்ஸ் D6 வரும், கோபால்ட் 3+ மீன்ஸ் D6. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இங்க இருக்க லிகாண்ட் பார்க்கும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னா இங்க 6 எலக்ட்ரான்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸ் பேர் ஆயிரும். ஸோ இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் 0. இங்க இதுவும் D6 ஆனா ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸ் பேர் ஆயிரும். இது நான் என்ன கிடையாது, இங்க வந்து நம்பர் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் இங்கேயும் 0. ஓகேங்களா? ஸோ இங்க பார்க்கும்போது இதுவும் D8 தானே, D8 என்ன இருக்கும் ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் பேர் ஆயிடும், D2 ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ இதோட மேக்னெட்டிக் மூமெண்ட், இதோட சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இங்க பாத்தீங்கன்னா D4 இருக்கு. D4 மீன்ஸ் ஆனா இங்க லிகாண்ட் இருக்கு, வீக் லிகாண்ட் இருக்கு. அப்ப இது எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகும், D4 4 சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 2 3 4 சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். ஸோ அது அங்க வந்து சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது பேரா. இதெல்லாம் எல்லாமே மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த 15th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து காம்ப்ளெக்ஸ் இது வந்து என்ன மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கேட்கறாங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்கறாங்க. ஸோ கோபால்ட் 3+ பார்த்தீங்கன்னா D6 வரும். D6 இருக்கு, D6 பத்தி பார்த்தோம். D6 இருந்தால் அது என்ன இருப்பேன் அங்க வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்போ எலக்ட்ரா பேர் ஆயிரும். எலக்ட்ரா பேர் ஆனால் அங்கெல்லாம் இருக்காது, சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ டயமேக்னெட்டிக். அடுத்த ஆப்ஷன் 70. ஐடிக்கு மாலிகுல் தான் 80 ஓவியாகவும் கொடுக்குறாங்க. பார்க்கும்போது குரோமியம் இருக்கு, குரோமியம் 24, 2+ இருக்காங்க -2. ஸோ 6 இருக்காங்க 12 வரும். 22 + 12 = 34. அதுக்கு 34. இதுக்கு D7 சொல்லக்கூடாது, என்ன வரும் 27 - 2 + 12 அப்படின்னா வரும் 25 + 12 = 37 வரும். அதுக்கு 37. இதுக்கு குரோமியம் 24 - 2
plus 12. This is also 34 EF value. இது பார்க்கும்போது 26 27 minus 3 plus 12 வரும் 24 plus 12 is equal to 36. அப்போ இதுதான் என்ன பண்ணுது EF ஒபே பண்ணுது. ஸோ 80 எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் இதுக்கு தான் வந்து பாசிபிள் ஃபார் டி ஆப்ஷன். The complex species which obey the array question தான். ஸோ அதே கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படின்னா நிக்கல் இதுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 28 plus 12 is equal to வரும் 40 வரும். செகண்டுக்கு வந்து 24 minus 3 plus 12 is equal to வரும் 21 plus 12 is equal to 33. அடுத்து அயனுக்கு வந்து 3 plus. ஸோ இதுனா வரும் 26 பிளஸ் எம் பிளஸ் போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இது காம்பினேஷன் பார்த்தா 3 ப்ளஸ் அப்புறம் என்ன போடணும் -3 ப்ளஸ் 12 சிக்கோல் 23 ப்ளஸ் 12 சிக்கோல் 35 வரும். இது பார்க்கும்போது ஸ்கேனிங் ரேட்டு வெனேடியம் அப்படின்னா வரும் 23 ப்ளஸ் 12 சிக்கோல் 35. வந்து ஒபே பண்ணல. ஸோ கரெக்டாக பார்க்கும்போது இதுக்கு வந்து 28 சாரி பண்ணியிருக்கேன். வரும் 28 இதுக்கு வந்து நிக்கலுக்கு 28 4 லிகான் தான் இருக்கு 4 லிகான்ஸ் இருக்கு அப்படின்னா வரும் 8 வரும் அப்படின்னா வரும் 36. இதுதான் ஒபே பண்ணுது EN ரூல். சைக்கிளுக்கு 90th கொஸ்டின் காம்பஸ் ஃபீஸ் அதே இது ஒபே பண்ண கேட்குறாங்க. இதை தான் பார்த்தோம். இது வந்து 36 வரும். இதுக்கு வந்து 24 + 12 இதுக்கு 36 வரும். இதுக்கு 26 + 10 இதுக்கு 36 வரும். இதுக்கு இப்போ தான் பார்த்தோம் 23 + 12 = 35. இதுதான் ஒபே பண்ணல. இதுதான் நாட் வரும். அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹாப்பிங்களா அது என்ன பார்க்கணும். நிக்கிறதுனா சார்ஜ் 2 + சார்ஜ் அப்படின்னா வரும் D6 வரும். D6 வருமா அப்போ D6 ஃபுல் ஆகும் 1 2 3 4 5 6. ஓகே 6. அடுத்து என்ன லிகாண்ட் இருக்கு ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கு. அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரான் அந்த மாதிரி பேராகும். எப்படி பேர் ஆகும் லிகான்ஸ் இருக்கு 4 லிகான்ஸ் இருக்கு. 4 லிகான்ஸ் வந்து பாண்ட் ஆகும். இங்க ஒரு CN இங்க ஒரு CN இங்க ஒரு CN இங்க ஒரு CN. அப்ப டோட்டலி 4 லிகான்ஸ் பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ D2sp. ஸோ கொஸ்டின் தப்பா நினைக்கிறேன். ஸோ D8 sorry D8 means இதாயிரும். அப்ப வச்சுக்கோங்க CN so DsP2. so option B is which of the following has D6 complex. இது D6 complex டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ டைரக்ட் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா D5 ஏன்னா Fe3+. இது பார்த்தீங்கன்னா D6 லோ ஸ்பின். இது D5 லோ ஸ்பின். இது அதே D5 லோ ஸ்பின். ஏன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்குல்ல. இது D6 லோ ஸ்பின். இது லோ ஸ்பின் கிடையாது, ஹை ஸ்பின். இது ஹை ஸ்பின்னு இது ஹை ஸ்பின். ஏன் ஹை ஸ்பின்னு அந்த என்ன லிகாண்டு வீக் லிகாண்ட். ஸோ ஹை ஸ்பின். ஸோ இதுவும் D6 தான். D6 ரெண்டுமே D5 தான் சொல்றாரு. D6ல இது லோ ஸ்பின் ஏன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட் லோ ஸ்பின். இது வீக் லிகாண்ட் ஸோ ஹை ஸ்பின். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B ஆன்சர்.
அடுத்து இது காம்ப்ளெக்ஸ் ரிமைனிங் அதே கொஸ்டின் தான். அதாவது எது வந்து இன்னொரு இது அவுட்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது போட்டு பார்த்துருவோம். இங்க இருக்க அயனுக்கு என்னது டி பிளஸ், அயன் டி பிளஸ் மீன்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் வரும், D5 வரும். D5 எப்படி ஃபில் ஆகும், 1 2 3 4 5, D5 தான் D5. கோபால்ட்டுக்கு கோபால்ட் என்ன வரும், D3 சரி D6 எப்படி ஃபில் ஆகும், 1 2 3 4 5 6 D6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னர் ஃபார்ம் ஆகும், இன்னர் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகணும் D2 sp3 ஹெபிஷன் ஃபார்ம் ஆகணும். அவுட்டர் அப்படின்னா sp3 D2 கம்ப்ளீஷன் ஃபார்ம் ஆகணும். இது ரெண்டு, இங்க இது ரெண்டுல எதுக்கு இங்க பாசிபிள் அப்படின்னா sp3 D2 தான் பாசிபிள். ஏன் அப்படின்னா இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி, அதாவது ஸ்ட்ராங் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகி ஷிஃப்ட் ஆனால் தான் அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், இந்த D2 sp3 ஃபார்ம் ஆகும். இங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு ரெண்டு லிகாண்ட் என்னது ஃப்ளூயிட் இருக்கு. அப்ப அதுதான் லிகாண்டு வீக் லிகாண்டு அப்ப அங்க என்ன வாய்ப்பு இல்லை, இன்னொரு வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே என்ன காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஓகே. ரிமைனிங் கொஸ்டின் வந்து ஈவினிங் பார்ப்போம். நம்ம வந்து மிஸ் ஆன அந்த கொஸ்டின் சேர்த்து அந்த கொஸ்டின் இப்போ இருந்தால் நம்ம எடுத்து போட்டுருவேன். இந்த கொஸ்டின் இப்போதைக்கு ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ